ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வீட்டில் வெள்ளி சாமானை எப்படி பளிச்சுன்னு கழுவுறது தான். இதில் மொத்தம் 4 மெத்தடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடில் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம போட போகிற வெள்ளி சாமான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போது ஒரு ஃபாயில் பேப்பரை அது உள்ளே போட போகிறேன். சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா போட்டுக்கிறேன், அதாவது ஆப்ப சோடா. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ எந்த சாமான் கழுவணுமோ அதை உள்ளே போட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டே இருக்கணும், ஒரே பக்கம் விடாதீங்க. இந்த மெத்தடில் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிரமம் இல்லாமலே இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே கழுவிக்கலாம். இந்த மெத்தடுக்கு மொத்தம் 5 நிமிஷம் ஆகும். இப்போ தான் 2 பக்கமே ஃபுல்லாகவே இந்த அழுக்கெல்லாம் போகும். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இப்போ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மெத்தடுக்கு ஃபாயில் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா ஒரு சில நகை கடையில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ எதுக்கு இப்படி லென்த்தாக யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு சிலர் இதில் போட்டால் ஏதாவது ஆகுமோன்னு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் 80% க்ளீன் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுவாக வெளியே எடுத்து காட்டுறேன். வெளியில் எடுத்தோடனே கொஞ்சம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தொடச்சிட்டு வச்சுருங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளி கொலுசு எப்படி கழுவுறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு கொலுசு மட்டும் கழுவி காட்டுறேன், ஒரு கொலுசு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டே போதும். ஸோ கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி கையிலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து க்ளீன் பண்ணோம்னா சீக்கிரம் வேலை முடியும். இதுக்கு ஒரு 3 நிமிஷம் போதும், அதுக்குள்ளே க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணலாம். அது மெத்தட். இது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஈஸியான ஒரு பொருள் தான். அதாவது நம்ம விபூதி வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு, ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சமாக விபூதி எடுத்து அந்த வெள்ளி பாத்திரத்தை மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் போயிடும். கொஞ்சம் நல்லா அழுத்தியே தேய்க்கணும், அப்போ தான் அந்த அழுக்கு உடனே போகும். பாருங்கள், இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. நல்லா இந்த வெள்ளை துணி வச்சு நீங்கள் தேய்க்கும் போது நல்லாவே க்ளீன் ஆகிடும். யூஸ்வலாக கோயிலுங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ஸோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வெள்ளை துணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் பொறுமையாக நல்லா அழுத்தி தேய்க்கணும், அப்போ தான் க்ளீன் ஆகும். இப்போ 4வது மெத்தட் பார்க்கலாம். இந்த வெள்ளி விளக்கு பாருங்கள், எவ்வளோ கருப்பாக எவ்வளோ அழுக்காக இருக்குது மேலெல்லாம்.
இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் சோடாவில் ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து புழிஞ்சிக்க போகிறேன். இப்படி புழியும் போது பாருங்கள் நுர மாதிரி பொங்கும். இந்த எலுமிச்சை பழம் வச்சு இந்த விளக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். நல்லா 2 பக்கம் ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தேய்ச்சோன்னா ஃபுல்லாக அழுக்கெலாம் போயிடும். அப்படியே அழுக்கு அப்படியே இருந்ததுன்னா விம் ஜெல் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். எல்லா பக்கம் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு ரொம்ப அழுத்தி தேய்ச்சா தான் இந்த அழுக்கெல்லாம் போகும். ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். பொறுமையாக எல்லா பக்கமும் தேய்க்கணும். பாருங்கள் கலர் மாறுது. இப்போ தான் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா இடமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு சுத்தமாகிடுச்சு. இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.